வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சரி, எப்படி பார்த்தீங்களா? ரெண்டு ப்ரீமியம் டிவைஸ். ஆனால் என்னமோ இமானுவேல் கையில் இது சங்கவை தான் நல்லா இருக்கு. ஏன்னா அதை தான் ரொம்ப பொங்க வச்சிருக்காங்க. அப்படியே இருக்கலாம். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கதையை முடிச்சு விட்டாங்க. ஆனால் எந்த விதத்தில் இப்போ நீங்கள் வந்து S24 Ultra ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ. எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்போம். S24 Ultra S25 Ultraவோட ப்ரீமியமான டிவைஸ், டவுட்டே இல்லை. இல்லை, அது ஹேண்டில் இப்போ வந்து அதை கையில் ஹோல்டு பண்ணும்போது தெரியுது. இதில் வந்து ஒரு கர்வியான ஒரு டிசைன் ஒன்று இருக்குது ஸ்லைட்டாக. ஸோ அது வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது கம்பேரிட்டிவாக. அதாவது இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள்னா இதுக்கு ப்ரீவியஸ் மாடலோடலாம் நம்ம வந்து ஒப்பிட்டோம்னாக்க அது வேற மாதிரி ஃபீல் ஆகும். S23 Ultra இன்னும் கவராக இருக்கும். கரெக்ட் தான். அப்போ வந்து S25 Ultra கூட அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெட்டராக இருக்குது ஹோல்டு பண்ணுறதுக்கு. இது வந்து இந்த iPhone 15 Pro Max எல்லாம் ஹோல்டு பண்ணுற மாதிரி ஆயிட்டு. அந்த மாதிரி கொஞ்சம் பாக்ஸியான டிசைன், ரொம்ப பாக்ஸியான டிசைனாக இருக்குது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கார்னர்ஸை பாக்ஸியாக வைக்கும்போது கூட எனக்கு பெயின்ஃபுல் இல்லடா. ஆனால் சைட்ஸை பாக்ஸியாக வச்ச பத்தியா அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கார்னரை இப்போ கவ் பண்ணிட்டான். கார்னரில் கவ் வச்சுட்டு சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஆக்கிட்டான். இல்லை ப்ரோ, இல்லை ஃபேக்ட் என்னன்னா, இந்த ரெண்டு ஃபோனையும் பார்க்கும்போது எனக்கு வந்து டக்குன்னு எடுத்தது என்ன தோணுச்சுன்னு சொல்கிறேன் ப்ரோ. இந்த ஃபோன் அந்த ஃபோனோட ஒரு அட்வான்ஸ்டு ஃபோனு அப்படின்னு சொல்லணும்னா 2-3 விஷயத்தை தவிர ஒரு எதுவுமே சொல்ல முடியல. ஒன்று, வெயிட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் ஆச்சு. ஒரு ப்ரீமியம் ஃபோன் தான் கையில் வச்சிருக்கேன், ஆனால் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, ஸ்பீக்கர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்பீக்கர் ஆல்ரெடி சாம்சங் செமையாக இருக்கும், இதில் இன்னும் நல்லா இருந்தது. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லைன்றது தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளே, அவுட்டோர் விசிபிலிட்டி, பிரைட்னஸ் பிரிச்சு மேய்து ப்ரோ. இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. 80 லைட்டுன்னு அது உள்ள இருக்கேங்க, அதை சொல்லவே இல்லைங்க. அது யாருக்குமே வித்தியாசம் தெரியாது. அப்படியா? 80 லைட்லாம் அப்புறம் தான். ஏன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோட்டபிள் டிஃபரன்ஸ். கையில எடுத்து Galaxy A அவங்க ஆத்துனாங்களே, அதான் உங்களுக்கு தானே வருது. ஈவென்ட்ல உங்களுக்கு தானே அதெல்லாம் அப்டேட்ல வருது. அப்புறம் என்ன இதுல நம்ம டிஃபரெண்டால வருது. அப்படியே நீங்க இருக்கும்போதே இமேஜ்ல என்னமோ நடுவுல அழுத்தி என்னமோ பண்றீங்களேங்க. அதெல்லாம் உங்களுக்கு தான் வருது. 1 UI 7ல. அப்புறம் என்ன? அப்படியா? என்ன வித்தியாசம்? பீட்டா 4ல ரன் ஆயிட்டு இருக்கு. நான் அப்படி ஒன்னும் அதுல ட்ரை பண்ணி பார்க்கல பெருசா. இப்போ வந்து தலைவர் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாரு. அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல என்ன ஹைலைட்னா, சொல்லும் போதே இந்த டிஸ்பிளே ஒரு ஃபேக்ட் ப்ரோ. பில்டு, டிஸ்பிளே, அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன 80 லைட். இல்லை, எனக்கு பார்க்கும்போது தெரியுது அதோட டிஸ்பிளே வந்து கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு. இன்னொன்று என்னன்னா, அல்ட்ரா வைடு 50 MP மாறினது தான். இவ்வளோதான் ப்ரோ, வேற எதுவும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. ட்ராபேக்னு சொல்லணும்னா இன்னும் திரும்ப இதே மாதிரி ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் பேசலாம்னு வைங்க. ஏன்னா S Penல ப்ளூடூத், அந்த ஏர் ஜெஸ்டர் இதெல்லாம் கிடையாது. கரெக்ட். இங்கே இருங்க. இப்போ இதில் இல்லை அதான் இல்லையே, ஒன்றும் மனம் இல்லைங்க. ஓ சத்திய சோதனை. ஆனால் பெண்ணு பாருங்க, அச்சு பேசுகிறாம. யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஃபீல் ஆகலாம். ஆமாம், பட் அதை யூஸே பண்ணாமல் அது சும்மா இருந்ததுனாக்கா இது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகாது. கரெக்டு தான். யூஸே பண்ணாமல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, அந்த கேட்டகரிக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இல்லை, வாங்கினப்ப அதை எடுத்து சும்மா அப்படியே எடுத்து ஜாலியாக அப்படியே ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அதிகமான பர்பஸ் இருக்கிற மாதிரி சாம்சங்கே நினைக்கல. ஒருவேளை நம்ம எல்லாம் அதிகமாக கேட்டோம்னாக்கா அடுத்த ஃபோனில் வச்சுருவாங்க. அந்த ஜெனரேட்டிவ் இமேஜ் பார்த்தீங்களா ப்ரோ? அதாவது நீங்கள் S Pen இருந்ததுன்னா உள்ளே போயிட்டு டிராயிங் அசிஸ்ட் இருக்குல்ல, இதெல்லாம் அதில் வரமாட்டேங்குது. அதான் அது அப்டேட்டில் வரும் போல். சும்மா நம்ம எதாவது கிரிக்கணும்னா அது ஒரு படமாக வரைஞ்சிடுது. ஆமாம், அது ஜென்ரேட் பண்ணிவிடும். அவர் ஒரு படமாக வரைஞ்சாருங்க. அதுவும் வந்து ஒரு ஓவியமாகவே தீட்டி கொடுத்துட்டு அதை ஒரு ரியல் டைம் ஆப்ஜெக்டாக, அது ரியல் டைம் ஆப்ஜெக்ட் கிடையாது, ரியல் டைம் ஒரு
உயிரினமாக அதை காட்டல. ஆமாம், கொக்கு படம் வரைஞ்சாரு, அதுவும் கொக்கு படமாவே ஒருவேளை கொடுத்துட்டு. இப்போ இப்படி பார்ப்போமா, இது வந்து கொக்குக்கு கொஞ்சம் முதுகுல என்னமோ வேற மாதிரி ஆயிட்டது. ஓகே. இப்போ பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது S24 Ultra இதோட பெட்டராக இருக்குங்க. லுக் அண்ட் ஃபீல் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லையும் சப்ஜெக்டிவ். ஏன்னா இது ஒரு சிலருக்கு பிடிக்கலாம் இந்த பாக்ஸி, ஒரு சிலருக்கு அது பிடிக்கலாம். அதோட இதில் வந்து மினிமல் பெசலில் சின்ன சேஞ்சு நம்மளால் பார்க்க முடியும். பேட்டரி லைஃப் அதுவும் வந்து ரொம்பவே சப்ஜெக்டிவான விஷயம். அதுலேயும் 45 வாட் சார்ஜிங் இருக்குது, 5000 mAh பேட்டரி இருக்குது. இதுலேயும் 45 வாட் 5000 mAh. 45 வாட்டை மாற்றவே மாட்டாங்களா? அது அநேகமாக அடுத்து 65க்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வருஷம் போகலாம். ஸோ அது ஒன்று. அடுத்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இது கேமரா போகும்போது அதே 200 மெகா பிக்சல் தான். உங்களதுல இருக்க அதே 200 தான் இதுலேயும் இருக்குது. அதை தவிர வந்து அதே 50 உங்களதுல இருக்க அந்த 5x50 தான் இதுலேயும் இருக்குது. உங்களதுல இருக்கிற அதே 3x 10 மெகா பிக்சல் தான் இதுலேயும் இருக்குது. உங்களதுல ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. அதுக்கு பதில் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அதே 12 மெகா பிக்சல் கேமரா தான் இருக்குது. ஓகே. ஆமாம். ஸோ இதில் வித்தியாசம்னு வரும்போது நீங்கள் சொன்ன அந்த ஸ்னாப் ட்ராகனோட 80 லிட்டர் இருக்கிறனால அவுட்புட்டில் ஐஎஸ்பியோட ரோல் வந்து மாறுது. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்மளால வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு சேஞ்ச் ப்ரோ. ஓகே, ரெண்டுத்துலையுமே நாங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ போர்ட்ரேட்டில் எடுக்கிறோங்க. இமானுவல் ப்ரோவை எந்த ஃபோன் காட்டுது எந்த ஃபோன் காட்டலை. அல்காரிதம் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் அப்ளை ஆகும். ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்கள வந்து ஃபோக்கஸில் வச்சுட்டு ரியரில் இருக்கிறவங்கள ப்ளர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் முன்னெல்லாம் வந்து S22 சீரிஸ் S21 சீரீஸ்லலாம் எல்லாரையுமே காட்டும். ஏன்லேருந்து 10 அடி பின்னாடி இருந்தாலும் காட்டும். பின்னாடி திரும்புங்க, அப்படியே நீங்கள் அப்படியே உங்கள் முகத்தை திரும்புங்க, எனக்கு ஃபோக்கஸ் வருதான்னு பார்ப்போம். உங்கள் முகத்தை திரும்பினா அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஐஃபோனில் தெரியும். ஐஃபோனில் உள்ளது இதில் கிடையாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இருக்கான்னு இல்லை ப்ரோ, உங்களையும் காட்டுது என்னையும் காட்டுது. ஐஃபோனில் இருக்கிற அல்காரிதம் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். அது சில சமயங்கள் அதனால தான் என்ன ஒன்றா போர்ட்ரேட் வீடியோ எடுக்கும்போது 2 பேர் இருந்தால் ஐஃபோனில் வெறுத்து போயிடும். இருக்கும் இப்போ ஏன்னா இதில் கேமரா இந்த சைடு இருக்குது, அதில் கேமரா அந்த சைடு இருக்கலாம். அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்மளை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்படியே வானம் இப்போ பாருங்கள் செம. இதெல்லாம் வந்து வேறு எந்த ஃபோன்லேயும் வராதுங்க, வெறும் சாம்சங்கும் ஆப்பிளும் தான். ரியரில் 4K வீடியோங்க 2 ஃபோன்லேயும் எடுத்துகிட்டு இருக்கேன். போகலாம், ரெண்டுத்துலேயுமே 2x போகலாம். நான் என்ன பண்ணுறேன், 2x போகிறேன். 2 ஃபோன்லேயும் 2x போகிறேன். இங்கே பாருங்கள் ப்ரோ, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் அளவுக்கு ஒரு எஃபெக்டை போட்டோன்னு வைங்க, செமையாக இருக்குது. ஜேம்ஸ் பாண்டுக்கு செமையாக. அடுத்து என்னென்னா பர்ஃபார்மன்ஸ். 8 Gen 3யோட பர்ஃபார்மன்ஸ் அதில் இருக்க போது, 8 லிட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இதில் இருக்க போது. சமீப காலத்தில் S24 Ultra பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன். பட் முன்னாடி இருந்ததோட கம்பேர் பண்ணும்போது இப்போ பேட்டரி ட்ரெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது வந்து என்னோட யூசேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே நான் வந்து சொல்லணும். நிறைய 4K வீடியோஸ் எடுக்கிறேன், நிறைய 4K வீடியோஸ் அதில் எடிட் பண்ணுறேன். என்ன ஒரு வருத்தம் தெரியுமா ப்ரோ, இதில் 16 GB RAM மாடல்லாம் இருக்குது ப்ரோ. ஆனால் 12 GB வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 16 GB ஆல்ரெடி S20 Ultra S21 Ultraலாம் நம்ம ஊர்லேயே இருந்தது. அது ஏன்னு தெரியல. இந்த சாம்சங் வந்து இந்த 12 GB அப்படியே நிறுத்திக்கிறான். இப்போ சமீப காலத்தில் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணும்போது ஏன்னு தெரியல எனக்கு.
சிவி சீரிஸ்னு ஒன்று ஷியோமியில் இருக்குது, அதுதான் 12GB ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அதே மாதிரி GT60 12GB ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது. அவங்க கூட பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் GT6ல் 16GB ரேம் கொடுத்துட்றான் அந்த ரியல்மி 5 கூட. இந்த சாம்சங் வந்து இவ்வளோ ரூபாய் சார்ஜ் பண்ணுறானே, ஏன் ஒரு 16GB ரேம் கொடுத்தா தான் என்னன்னு நான் கேட்குறேன். அது எனக்கு புரியவே இல்லை. எனக்கும் தான், எனக்கு ஒருவேளை இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கோடு தான் ரன் பண்ணுறீங்களா? இல்லை, முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ரேம் வந்து போதுமானது, அது ஒரு கணக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் இப்போ வந்து ஏஐ டாஸ்க்லாம் உள்ளே வந்த பிறகு ரேம் வந்து அவசியங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா பிக்சலே சொல்லிட்டாங்க. அவன் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டான். 16GB ரேம் இருந்தால் தாங்க இப்போ தாக்க பிடிக்க முடியும். அதுக்கு தானே வந்து ப்ரோ சீரிஸில் 16 போடுறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஜெம்மா 3A நம்ம வந்து ஆஃப்லைனில் யூஸ் பண்ணோம்னா நமக்கு ஓரளவுக்கு ரேம் இருக்கணும் இல்லையா, அதையும் யூஸ் பண்ணணும். வேற ஒரு டாஸ்கையும் பண்ணோம்னாக்கா மல்டிபிள் டாஸ்கிங் இங்கே தேவைப்படும் இல்லையா. ரேமும் வேணும், பெரிய பேட்டரி இருந்தாலும் நல்லது தான். ஆமாம், கரெக்டு, சூப்பர் தான். அப்போ அதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்னு தோணுது. சிலிக்கான் கார்பன் பேட்டரிக்கு இந்த பயம் மூவ் ஆகலை, அது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா பேட்டரி பேக்கப் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி. பட் இதுலேயும் நல்லா தான் இருந்தது வந்தப்போ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி ட்ரெயின் ஆகுது. நான் இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா ஹெச்டியில் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்பிளே எஃப்ஹெச்டியில் வச்சுருந்தேன். ஸோ ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணும்போது அது எனக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் ஹெச்டியில் வச்சு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பவர் சேவர் மோடில் வச்சுருக்கேன். இப்போ தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆரம்ப காலத்தில் QHDயில் வச்சு அப்போ வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் வச்சு பவர் சேவர் மோட்லாம் வைக்காமல் இருந்த அளவுக்கான பேட்டரி பேக்கப் கூட இப்போ ஹெச்டியில் வச்சு எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது ப்ரோ. 1UI 6 1UI 7 பீட்டா ஒரு அவ்வளோ மோசமாக இருக்கா? இருக்கலாம். 1UI 7 பீட்டா 4னால கூட இருக்கலாம். ரெண்டாவது நானும் கொஞ்சம் முன்னை விட கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணுறேன். அதனால தான் என்னால் கண்டுபிடிச்சிக்க முடியல இது வந்து ரொம்ப மொக்கையாக செயல்படுதுங்கிறத என்னால் உறுதிப்படுத்த முடியாததுக்கு ஒரே காரணம் நானும் இதை வந்து பயங்கரமாக புஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். முன்னாடியாவது டேப்லெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா எடிட்டிங் ஒர்க்கு இதில் தான் நடக்குது. 3 தடவை எடிட் பண்ணுவேன் ஒரு வீடியோவை. ஒரு 4K வீடியோவை எடுத்து 3 தடவை எடிட் பண்ணுறதுக்கு அப்போ கண்டிப்பாக வந்து டைம் எடுக்கும். எக்ஸ்டென்சிவாக தான் அது கொஞ்சம் யூஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனால் என்னால் கிளியராக சொல்ல முடியல. பட் இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணப்போ கூட ஒரு காலகட்டத்தில் பேட்டரி நல்லா இருந்தது போன வருஷம். அதுதான் நான் சொல்ல வரேன். பேட்டரி பேக்கப்பில் ஸ்லைட் இஷ்யூஸ் வந்து இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ சாம்சங் வந்து S25 Ultra இப்போ சூப்பராக இருக்குது. கரெக்டு. S25 Ultraவே இப்போ அடுத்து வந்து S26 Ultra வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இல்லாட்டி பீட்டா யூஸ் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. இல்லை ஸ்டேபிள் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம எப்படியும் S24 Ultraவில் பார்க்க தான் போகிறோம். அப்போ 1UI 7 ஸ்டேபிள் வந்ததுக்கப்புறம் நிஜமாவே ஸ்டேபிள் ஆகிடுச்சுன்னா நாங்கள் அதையும் கண்டிப்பாக உங்ககிட்ட கன்வே பண்ண தான் போகிறோம். இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு ஹிண்ட் என்ன கொடுக்குறோன்னா அப்டேட்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதன் மூலமாக ஃபீச்சர்ஸே வராது, வெறும் ஆண்ட்ராய்ட் நம்பர் மாறோம்னா நம்ம மதிக்கவே போகிறதில்ல. ஃபீச்சர்ஸ் வரனால தான் நம்ம இவ்வளோ தூரம் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம். ஆனால் பண்ணால் இருக்குது. கேமராவில் லோ லைட் வீடியோகிராஃபியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் ஃப்ரண்ட் சென்சார் வந்து இன்னுமே என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணல, ஃப்ரண்ட் கேமரா சென்சார். பட் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா டே லைட்டில் ஃபோட்டோகிராஃபியில் வந்து கொஞ்சம் பஞ்சினஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. லோ லைட்டில் ஃபோட்டோகிராஃபியில் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சேச்சுரேட்டடாக காட்டுது. ஏன்னா மீதி எல்லாம் ஒரே பிளாக்காக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் அந்த பச்சை கலரில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுது. வீடியோலேயும் தெரியுது இது. ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டுங்க. இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம்னா இப்படி தான் சேஞ்சஸும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த சேஞ்சஸ் பாசிட்டிவாக இருக்குங்கிறனால தான் நம்ம உள்ளே போகிறோம். அதை ஓவர்டேக் அடிக்கிற மாதிரி நெகட்டிவ் சில விஷயங்களும் நடக்க தான் செய்யுதுங்கிறத இந்த இடத்துல நாங்கள் சொல்லி இவங்களாவது அப்டேட்டுன்னு ஒன்று கொடுத்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்னு ஒன்று காட்டுறாங்க. நிறைய இதில் அப்டேட் மட்டும் வருது. குறிப்பாக அந்த IQ சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வருஷன் அப்டேட் வந்துடுது ஃபன்டச் UIயில். ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்கிற மாதிரி தெரியல. நீங்கள் அப்படி வரீங்க. ஆமாம். ஓகே. ஸோ ஃபைனலாக சொல்ல போனால் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடச்சிருக்கும். இதை தாண்டி எப்படி பார்த்தாலும் கேமராவில் சாம்பிள்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோ மிட்டில் வந்திருக்கோம். நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்ட்டு தான் நாங்கள் அதை பற்றி கமெண்ட் பண்ணல. அதே சமயம் உங்களுக்கு ஸ்பீக்கர் டிஸ்பிளே எல்லாமே நாங்கள் சைட் பை சைட் காமிச்சோம். அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை பற்றி நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, S24 Ultraலேருந்து S25 Ultra எப்படிப்பட்ட ஒரு விஷயம் தோணுதுன்னு சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை, ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்ரேஷன் ஃபோன் வாங்குறது என்றைக்குமே மீனிங்ஃபுல்லாக இருந்ததே கிடையாது. அது எப்பயாவது இருந்திருக்கான்னு கேட்டால் வாங்குற சக்தி எனக்கு இருக்குது அப்படின்னும் போது S22 Ultraலேருந்து S23 Ultra ஒரு நல்ல அப்கிரேடாக ஃபீல் ஆனது காரணம் 8 Gen 1. இப்பயும் S22 Ultra மார்க்கெட்டில் கிடைக்குது. ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் அந்த ஃபோன் ஓரளவுக்கு வாங்கலாம். அப்படி இல்லைனா வந்து S23 Ultra உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் அந்த ரிஸ்க் எடுக்கலாம். கரெக்ட். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி இமானுவேல் பார்க்கலாம். அதை ஃபோனை கொடுங்க, அதை காட்டுங்க. இருந்தாங்க ப்ரோ. ஏய்